அடுத்தது வந்து நம்ம எல்லாம் அந்த அப்போ காலையில எழுந்துச்சு சன் டிவியில ஏதாவது தீபாவளி நிகழ்ச்சினா முதல்ல ஒன்று போடுவாங்க, ஞாபகம் இருக்கா? வில்லுப்பாட்டு சந்தனத்தும் என்று சொல்லியே இப்போ நம்மளே மறந்த வில்லுப்பாட்டை நமக்காக நம்ம குழந்தைங்க கற்றுக்கிட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க. ஸோ அந்த வில்லுப்பாட்டு குழந்தைகளுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், சைட்ல நிக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் பண்றவங்களுக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இன்னும் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சைட்ல நிக்கிறவங்க எல்லாம் ஹேவ் அ சீட். இட் வில் பி ரியலி நைஸ் ஃபார் போத் தி பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார் யூ. தேங்க் யூ. வந்திருக்கும் அம்மாமார்களுக்கும் ஐயாமார்களுக்கும் வணக்கம் வணக்கம். கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வணக்கம் வணக்கம். தந்திரத்தோம் என்று சொல்லியே பிள்ளைகள் பாட ஆமா, பிள்ளைகள் பாட ஆமா, பிள்ளைகள் பாட பிரதியே. தந்திரத்தோம் என்று சொல்லியே பிள்ளைகள் பாட ஆமா, பிள்ளைகள் பாட ஆமா, பிள்ளைகள் பாட மண்டருள்ள கலை மடலே. இப்போ முதலாம் படை வீரான திருப்பரங்குன்றத்தை பற்றி சிறார் அரங்கேற்றுவார். ஒரு காலத்தில் தாரகாசுரன் எனும் ஒரு பயங்கரமான அசுரன் இருந்தார். அவன் தேவர்கள் எல்லாரையும் கடுமையா சித்திரவதம் சென்றிருந்தான். அவனை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னோட மகனாகிய முருகப்பெருமானை தாரகாசுரனை அழிப்பதற்காக போர்க்களத்துக்கு அனுப்பினார். அங்கே முருகப்பெருமான் தாரகாசுரனை மதம் செஞ்சினார். வெற்றியோட முருகப்பெருமான் திரும்பி பூலோகத்துக்கு வரும்போது மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பரங்கிரி என்ற மலைக்கு வந்தார். அந்த மலையில் தன்னோட வெற்றிக்கு காரணமான சிவபெருமானை பரங்கிரிநாதராகவும் தன்னோட தாய் பார்வதி தேவியை ஆவுடை நாயக்கியாகவும் வணங்கினார். அதே ஸ்தலத்தில் தேவேந்தர் முருகப்பெருமானுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதுக்காக தன்னோட மகளாகிய தேவசேனா என்கிற தேவயானியை முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்தில் திருமணம் சென்றார். இதுதான் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, பாலும் தேனபிஷேகம் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. அடுத்தது நம்ம திருச்செந்தூரை பற்றி யஸ்விதா அவர்களின் கொஞ்சம் தமிழில் அரங்கேற்றுவாங்க. சொல்லுங்க யஸ்விதா.
சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா செந்தூர் கடற்கரையில் செந்தூர் கடற்கரையில் பாடல்களை காத்திடவே பார்ப்பவர்கள் மனம் மகிழ சூரனை சம்ஹாரம் செய்தார் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா யசுதா யுவன்யா நீங்க ஏதோ கதை கேட்கணும்னு சொன்னீங்க சொல்லிட்டா போச்சு. ஒரு முறை கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடக்கவிருந்தது. அப்போது அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தேவர்களும் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் எல்லாம் போயிருந்தாங்க. எல்லாரும் போனாங்க. உலகமே ஒரு பக்கமா சாட்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை அந்த கூட்டத்துல அகஸ்தியர் முனிவர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு மறுபக்கத்துக்கு போறேன், அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு மறுபக்கத்துக்கு போய் 2 குன்றுகளை உருவாக்கினாரு. உடனே எல்லாமே சமமாயிடுச்சு. அந்த 2 குன்றுகள் தான் பழனி மலையாகவும் சுவாமி மலையாகவும் அறுபடை வீடுகளில் படை வீடுகளாக போற்றப்படுகிறது. அந்த அகஸ்தியர் பேர் தான் இந்த கலைமண்டத்துக்கும் இருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த வில்லுப்பாட்டை பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பழனி மலையை பற்றி கனிஷ்டா கிட்டே கேட்டுடுவோம். சொல்லுங்க கனிஷ்டா. என்ன அநீதி நடந்தது என்று கேட்டார். நாரதர் நடந்தது எல்லாமே சொன்னார். முருகர் இன்னும் கோபம் அடைந்தார். அதை கேட்டவுடன் நான் இனிமே கைலாசத்திலே இருக்க மாட்டேன் என்று சொல்லி கைலாசத்திலிருந்து போன இடம்தான் பழனி மலை. இங்கு பக்தர்களுக்கு தண்டாயுத பாணியாக காட்சி தந்தார். பழனினா பஞ்சாமிரதா தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி இன்னும் பேர் கதை இருக்கு நான் நினைச்சே பார்க்கல. அடுத்தது நம்ம தன்யஸ்ரீ அவர்களின் மல்லை தமிழில் சுவாமி மலையை பற்றி சொல்லுவாங்க, கேட்போம். சின்ன சின்ன
முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஓ சின்ன 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 ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா ஆண்டவனே அலங்காரனே ஆண்டவனே அலங்காரனே அண்டமெல்லாம் வளமும் வந்தாய் அண்டமெல்லாம் வளமும் வந்தீ அண்டமெல்லாம் வளமும் வந்தாய் அடியார்கள் காணும் போது அடியார்கள் காணும் போது ஆண்டியாய் நீ காட்சி தந்தாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. இப்போ நான்காம் படைவீங்கன்னா சுவாமிமலையை பற்றி தானியஸ்ரீ சொல்லுவாங்க. எப்போ ஒரு நாள் முருக பிரம்மாட்ட கேட்டார், இந்த உலகத்தை எப்படி படிச்சுங்க? குரு பிரம்மா சொன்னாரு, வேதத்தாலதான். வேதத்துக்கு மீனிங் சொல்லுங்க. முருகர் கேட்டோன்னே பிரம்மர் ஓங்காரத்துக்கு ஆரம்பிக்க, முருகர் மீனிங் கேட்க, பிரம்மா யோசிக்க, முருகர் பிரம்மா தலையில ஒரு கொட்டு வச்சாரு. முருகர் வச்ச கொட்டு உலக மக்களுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க அந்த கொட்டை. அதுக்கப்புறம் சிறை பிடிச்சாரு பிரம்மா. முருகர் பிரம்மாவை சிறை பிடிச்சாரு. சிவன் வந்தோடனே கேட்டாரு முருகர்கிட்ட, ஏன் பிரம்மாவை சிறை பிடிச்சிருக்க? முருகர் சொன்னாரு, ஓங்காரத்துக்கு விளக்கம் கேட்டேன், எனக்கு சொல்லலை, அதான் நான் அவரை சிறை பிடிச்சிருக்கேன். அப்போ உனக்கு தெரியுமா? சிவன் கேட்டார். எனக்கு தெரியுமே. முருகர் சொன்னோடனே, அப்ப நீ எனக்கு சொல்லித்தா? சிவன் சொன்னேன், கேளுங்க நான் சொல்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. வயசு சொல்றது குரு, கேட்கறது சிஷ்யர். வயசுல சின்னங்களா இருந்தாலும் அவங்களும் குருவா இருக்கலாம், வயசுல பெரியங்களா இருந்தாலும் அவங்களும் சிஷ்யனா இருக்கலாம். இதான் கதை. சிவன் தான் சிஷ்யன், முருகர் தான் முருகன் தான் குரு. இப்போ சின்ன முருகா 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 சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஓ சின்ன 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 ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா அப்பனுக்கு உபதேசித்தாய் அப்பனுக்கு உபதேசித்தாய் அருமை குருநாதனுமாய் அருமை குருநாதனுமாய் சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமி மலையில் அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா சுவாமிநாத குருவே அப்பா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. இப்போ நம்ம ஐந்தாம் படை வீடான திருத்தணியை பற்றி தனிஷா கிட்ட கேட்போம். எங்க சொல்லுங்க தனிஷா. ஒரு குறிச்சி நில பகுதியில ஒரு குறிச்சி இருந்தாங்க. அவங்க பேர் வள்ளி. அவங்க முருகர் மேல நிறைய அன்பை வச்சிருப்பாங்க. அப்போ முருகரும் வள்ளியும் திருமணம் செய்த இடம் தான் திருத்தணி ஸ்தலம். இந்த 6 படை வீடு ஒரு படை வீடாக போற்றப்பட்டது. முருகர் கல்யாணத்தப்போ இந்திரன் 5வது யானையை முருகருக்கு கல்யாண பரிசா கொடுத்தார். அப்போ முருகன் கிட்ட அந்த யானை வந்த உடனே இந்திரனோட சகோதரன் கொஞ்சம் கொஞ்சமா குறை ஆரம்பிச்சது. அதுக்கு முருகர் அப்போ யானையை தேவலோகத்தை நோக்கி பார்க்குற மாதிரி வச்சிருவார். இப்போ இந்த சகோதரன்
சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சேனை கதிபதியா சேனை கதிபதியா சேனை கதிபதியா சேனை கதிபதியா இவர்களை காத்திடவே இவர்களை காத்திடவே திருத்தணி மலையடியிலே திருத்தணி மலையடியிலே இருமண கோலம் கொண்டாய் இருமண கோலம் கொண்டாய் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா அப்பாங்க இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 6ஆம் வீரான பழமுதிர் சோலையை பற்றி நாம உழுது தமிழில் யுவனியார் சொல்ல கேட்போம். அப்பை பாட்டின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க குருகரோட தீவிர பக்தை. குருகர் அந்த பாட்டி கிட்ட விளையாட நினைச்சாரு. ஒரு நாள் அவங்க முன்னாடி வந்து ஒரு சாதாரண சின்ன பையனா மரத்து மேல உட்கார்ந்திருந்தாரு. குருகர் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டாரு. அந்த பாட்டிக்கு சுடாத பழம் வேணுமா சுடாத பழம் வேணும்னு கேட்டாங்க. உடனே மரத்து உலுக்கி எல்லா பழத்தையும் கீழே கொண்டு வச்சாரு. கீழே விழுந்த பழத்தை ஜூசி இருந்ததுனால ஊதி ஊதி சாப்பிட்டாங்க. ஊதி ஊதி சாப்பிட்டு பார்த்துட்டு சுடாத பழத்தான கொடுத்தாரு. அது எதுக்கு ஊதி ஊதி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு இந்த பையன் சாதாரண பையன் இல்ல. அந்த பாட்டி கேட்டாங்க, யார் பாடி? முருகன் சிரிச்சுட்டே காட்சி கொடுத்தாரு. அப்ப பாட்டி புரிஞ்சிருச்சு சுடாத பழம் கத்தி சுட்ட பழம் குத்தி. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன 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 ஆ சின்ன ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா முக்திக்கு வைத்தேனியே முக்திக்கு வைத்தேனியே முக்திக்கு வைத்தேனியே முக்திக்கு வைத்தேனியே முடியோரும் இளைஞர்களும் முடியோரும் இளைஞர்களும் மலைகள் எல்லாம் ஏறி வந்தோம் மலைகள் எல்லாம் ஏறி வந்தோம் மாதவன் மருகனி மாதவன் மருகனி நீவா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. இதன் தொடர்ச்சியாக மாநிலங்களே காவடி கரகம் அரங்கேற்றுவாங்க. அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு. எல்லா அர்ப்பணை வீடுகளை பற்றி முழுசா பார்த்துட்டோம். இந்த வில்லுப்பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்த அகேசிய கலைமன்றத்துக்கும் கண்டு கழித்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. என் பேர் ரக்ஷன். என் பேர் யுவன்யா. என் பேர் யஷ்விதா. என் பேர் ரமேஷ். என் பேர் சித்தார்த். என் பேர் தனிஷ்கா. என் பேர் தனிஷா. இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சிறப்பான கருத்துக்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ சிறப்பா நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கலைகளை நமக்காக இங்க அரங்கேற்றின குழந்தைகளை கவனிப்பதற்காக நம்ம வந்து மெட்ரோபிளெக்ஸ் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திருமதி கோமதி பெரிய திருவடி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முருகரோட பேர் மிஸ் ஆயிடுச்சு. முருகர் பேரை கேட்டுலாம். உங்க பேர் என்ன? அன்பு. ஃபோர்த் கிளாஸ் முருகருக்காக ஒரு பெரிய கைத்தட்டு. ஓகேயா? ப்ரீகே படிக்கிறாரா முருகர்? இப்பவே சேட்டை பண்றாரு பாத்தீங்களா? கரெக்டான கேண்டிடேட் முருகருக்கு. ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துடலாம். அதுக்காக நம்ம வந்து
பெரிய திருவடி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சர்டிபிகேட்ஸ் வாங்குற குழந்தைங்களை கொஞ்சம் கை தட்டி என்கரேஜ் பண்ணுவோமா? நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வில்லுப்பாட்டு லாஸ்டா எப்போ பார்த்தோம் நமக்கே தெரியாது. ஸோ குழந்தைங்க அவ்வளோ அழகா மெனக்கெட்டு இத்தனையும் ஞாபகம் வச்சு அழகா நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க. எனக்கு உதவி பண்ண கிரியேட்டிவ் டீம்ல இருந்த குழந்தைங்களுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் ஒரு பெரிய கருத்துக்கள். ஒரு ஸ்வாக்ல தான் அண்ட் மறுபடியும் ஒரு சின்ன வேண்டுகோள், இது ஓப்பன் ஹாலாக இருக்கு இல்லைங்க. ஸோ நம்ம ரொட்டேஷன்லேயே இருக்கும்போது சின்ன சின்ன நாய்ஸஸ்லாம் ஸ்டேஜில் கேட்குறது, அது இன்னும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க பண்ணிட்டு நம்ம நின்று பார்க்கணும்ல. ஸோ அதனால இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்ரெடி முடிச்சவங்க எல்லாரையும் வந்து we request everyone to take your seat and enjoy the performance instead of இங்கே பக்கத்துல இருந்து பார்க்கறது and அங்கே ஃபோட்டோ எடுக்கும் போது நாய்ஸ் இது எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. So please we request everyone to take your seat and enjoy the performance. Now thank you so much. மேடமே ரொம்ப தேங்க்யூ பண்ணி ரொம்ப நன்றி சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ப்ரோக்ராமை, எஸ்பெஷலி அந்த டீச்சரை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஷி வாஸ் ஸோ என்கரேஜிங். அண்ட் அவங்க நேம் என்னன்னு சொன்னீங்களா? ஷீ இஸ் த ஒன் பானு, ரைட்? பானு வாஸ் ஸோ குட். பிள்ளைங்க பார்க்கறதுல ஐ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட் இன் சீயிங் ஹர். வெரி என்தூசியாஸ்டிக் அண்ட் தி கிட்ஸ் டிட் வண்டர்ஃபுல். தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் ஒரு வேண்டுகோள், இந்த சைட்ல மெயினாக இருக்கவங்க மட்டும் தயவு செய்து வந்து உட்கார்ந்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, அதை நல்லா நேரம் உட்காந்து ரசிச்சிங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். அதனால தயவு செய்து இங்கே சைடில் இருக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் இங்கே வந்து அமர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லா சிறப்பாக பார்க்கலாம், ஷோவும் நல்லா போகும். தேங்க்யூ. அடுத்து ஒரு அட்டகாசமான குரூப் வரதா இருக்குது. ப்ளீஸ் சைடில் இருக்கவங்க கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் உட்காந்துக்கணும். இப்போ அடுத்து நமக்காக பெர்ஃபார்ம் பண்றதுக்காக மயோன் மக்கள் குழு வந்திருக்காங்க. காவடி கரகம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டலை கொடுத்து வரவேற்கலாம்.
இவ்வளோ அழகாக நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண குட்டீஸ் கவனிக்கிறதுக்காக நான் ரெக்வஸ்ட் திரு டான் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் குழுவின் திரு டான் பழனிசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முருகர் அந்த ஸ்வாக்லேயே அந்த வைப்லேயே இருக்காரு பாருங்க, நான் கேரக்டரோடய ஒன்றிட்டாரு முருகர். ஐ லைக் யூ முருகா. இப்போதான் ப்ரீக்கி ஆனால் 4th grade வைப்ல இருக்காரு, சூப்பர். So now our very own Mr. Dan Palanisamy will recognize the kids by the certificates. டாலஸ் தெரிஞ்சவங்க யாருக்கும் திரு டான் அவர்களை தெரியாமல் இருக்கவே முடியாது. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் எண்ணற்ற குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கிற இவ்வளவோ அறப்பணிகள் செய்துட்டு வர மிகப்பெரிய குழு. அவங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது நமக்கு எல்லாருமே ஒரு பெரிய நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ distribute the certificates to all the kids. Thank you, sir. முதல்ல தமிழர்களுக்கு நம்முடைய சமய வழிபாட்டுக்குன்னு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதை உருவாக்கி கொடுத்த அகஸ்தியர் கலைமன்றத்துக்கு எல்லாரும் பெரிய பெரிய நன்றி இருந்துச்சு. சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து எவரையும் படி தருவாங்க. யார் கண்டினியூ சப்போர்ட்டும். தேங்க்யூ. அத்வி Ashi, Ashrita, Ashrita, Darshini, Sarayu, Anika, Vikshita, Sharvida, Ananya, Mitran. பார்த்த கைதல் உங்களுக்கு Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அடுத்ததா நமக்காக வந்து திருமுறை சாண்டிங் பண்றதுக்கு நம்மளோட குழந்தைகள் இங்க வர போறாங்க. திருமுறை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரு டான்சர் சொன்ன மாதிரி நம்ம சமயத்தை வந்து வெறும் அறம் சார்ந்து மாரல் சார்ந்து மட்டும் அணுக முடியாது. நிறைய பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்குங்க. நிறைய நம்ம இன்னைக்கு டெய்லி லைஃப்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். சில பேர் சொன்ன விஷயத்த சரியா சொல்ல மாட்டாங்க, சில பேர் சுத்தி வளைச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா நம்ம சமயத்துல ஒரே ஒருத்தர் இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணணும் நமக்கு எப்பயோ கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. உங்க யாருக்காவது ஐடியா இருக்காது யாருன்னு? முக்கியமான ஒரு தருணத்துல இவ்வளவுதான் மெசேஜ், இதுதான் நான் கம்யூனிகேட் பண்ண போறேன் அப்படின்னு நமக்கு முதல்ல சொன்னது கண்டேன் சீதையை அப்படின்னு அனுமன் தான். அவர் நினைச்சிருந்தா ஃபுல் கதையை ஓட்டிருக்கலாம். ராமரை பார்த்தனா, ராமா நான் ஃபர்ஸ்ட் போனேன்னா, மலையை தாண்டனா, அங்க இவரை பார்த்தனா, அவரை பார்த்தனா அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்கலாம். அப்படி எதுவுமே சொல்லாம கண்டேன் சீதைன்னு கிறிஸ்பா நமக்காக எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததாக தான். ஸோ இப்போ வந்து நம்மளோட குழந்தைகள் நமக்காக திருமுறை பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. திருமுறை பத்தி நமக்கு தெரியும். சைவ சித்தாந்தங்களுக்கு நம்மளுடைய முதல் வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது, தமிழ் வேதம்னு சொல்லப்படுறது திருமுறை. மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கு. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், இப்படி எல்லாருடைய பதிகங்கள் கலெக்டிவா நம்ம சொல்றதுதான் திருமுறை. இவ்வளோ குழந்தைகள் திருமுறையை பயின்று அது நமக்காக சொல்ல வராங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்காக குழந்தைகளுக்கு கைத்தட்டல். அது மட்டும் இல்லாம இதை ரெடி பண்ண நம்மளோட பேரண்ட்ஸ், பின்னாடி பேக்போனா இருந்த திருமுறை சொல்லி கொடுத்தாங்க எல்லாருக்கும் நம்மளுடைய நமஸ்காரங்கள். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இது பண்ணுவோமான்னு தெரியாது. இங்க வந்து திருமுறையை கத்துக்கிறது, கத்துக்கிட்டு
பெரிய விஷயம். அதுக்காக குழந்தைங்களை நம்ம மனநிறைவு கூட பாராட்டலாம். குழந்தைங்க மட்டுமே கிட்டத்தட்ட 50 குழந்தைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ குழந்தைங்கள்லாம் தயார்படுத்தின திருமதி பானு அவர்களும் இருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக பேசிக்கலாம். ஏன்னா இது சாதாரண முயற்சி இல்லைங்க. நீங்க திருமுறை வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இன்னைக்கும் நம்ம யூஸ் பண்ற தமிழ் வார்த்தைகள் அதுல இருக்கு, எதுவுமே மாறல. நம்ம தான் ஏதோ பெருசா அப்படின்னு நினைச்சு நம்மலாம் அதை கண்டுக்கிறதே இல்லை. அது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ அவங்களையும் நம்ம ஒரு சிறப்பான மரியாதை கொடுக்கணும். அவங்களையும் நம்ம இங்கே வேடிக்கை அழைச்சு அவங்ககிட்டயும் சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிக்கல மிருதங்கத்தை தூக்கிறதுக்கு. நீ மட்டும் இங்கே வாங்கணும், உனக்கு மிருதம் இங்கே வரணும். திருமுறையில வந்து ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. அண்ணாபிஷேக பதிகம் படிச்சீங்கன்னா நிறைய நமக்கு மனசுல மன நிம்மதியும் மனநிறைவும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நோய் தீரத்துக்கு வந்து மந்திரமாவது நீர் பதிகம் படிக்கணும். அது மாதிரி வேலை கிடைக்க ஏதோ ஒரு தடங்கள் ஆகிட்டே இருக்கிறதுக்கு இடத்தீர அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு, அதை படிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பதிகமும் படிச்சா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குறையெல்லாம் ஆகணும். இந்த மாதிரி மெடிடேட்டிவான தெரப்பட்டிக்கான விஷயங்கள்லாம் நமக்கு நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க படிக்கிறத நம்ம கேட்குறோம்ல, அதை கேட்கறதே வந்து நமக்கு ஒரு பெரிய மெடிடேஷன் மாதிரி. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ் டு ரிமைன் சைலண்ட் so that we can enjoy, grasp and be in a good meditative mood so that நம்ம திருப்பதிகத்தோட முழு பலனும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்னு அன்போடு வேண்டிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். முதல்ல குழந்தைங்க வந்து அருணாச்சல சிவா 3 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொற்றுணை வேதியன் பதிகம் சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறமா மந்திரமாவது நீர், அதுக்கப்புறமா தலையே நீ வருங்க. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடு பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை காதலால் கூப்புவர் தம் கை பூழியர்கோன் வெப்ப ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கண்மிதபில் அனைந்த பிரான் அடி போற்றி பாடி திருநாவலூர் வல்தொண்டர் பதபோற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தால் போற்றி. கணபதிக்கும் 4 தெரியும். இப்போ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல
பண்ண அத்தனை பேருக்கும் பெரிய கைத்தட்டல். இவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்து தமிழிசையோட அதை பாடி இதை நம்ம கேட்கறது வந்து நமக்கும் அந்த பலன் கிடைக்குது அப்படிங்கிறப்போ இந்த முயற்சி வந்து எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. ஸோ இந்த முன்னெடுப்பு எடுத்த அத்தனை பேருக்கும் வாய்ப்பு வழங்கிய அகஸ்தியர் கலைமன்றத்திற்கும் மிகப்பெரிய நன்றி. இதுல யாரெல்லாம் பங்கெடுத்தீங்களோ அவங்க எல்லாரையும் மேடைக்கு ஒரு நிமிஷம் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தட் we all take a group photo with ஸ்ரீமதி பானு அவர்கள் and திரு முனிராஜ் அவர்கள். So we request all the participants to இங்க லாஸ்ட் ரோ பேக் பெஞ்சஸ் என்ன பண்ணுங்க போட்டோக்கு ஸ்மைல் பண்ணுங்க. நம்ம டாலஸ்ல நமக்காக திருமுறை திருப்பதிகம் பாடின நம்மளுடைய குழந்தைகள் பெற்றோர்கள் இவ்வளோ பெரிய முன்னெடுப்பை அழகா சிறப்பிச்ச பானுமதி அவர்கள் அகஸ்தியர் கலைமன்றம் எல்லாருக்கும் தலை வணங்குகிறோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த பாடப்பட்ட ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. சொற்றுனை வேதியன்னு குழந்தைங்க பாடிப்பாங்கல்ல, அந்த பாடல் வந்து ஏற்றது திருநாவுக்கரசு. அவர் வந்து 7வது செஞ்சுரிங்க. அப்ப வந்து அவர் முதல்ல சமணரா இருந்தார். ஸோ சமணரா இருந்து சைவத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டார். இதை வந்து டாலரேட் பண்ண முடியாத சமணர்கள் வந்து அவருக்கு எதிராக நிறைய ட்ராப் வச்சாங்க. அவர் சாப்பாட்டுல விஷம் கலந்தாங்க. அண்ட் அவரை அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க. யானைகளுக்கு தள்ளிவிட முயற்சி பண்ணாங்க. எல்லாத்துலேயும் திருநாவுக்கரசு வந்து கடைசியா பல்லவ மன்னன் கிட்ட போட்டு கொடுத்து பல்லவ மன்னன் கிட்ட போட்டு கொடுத்து அவரை வந்து கல்ல கட்டி நாவுக்கரசு பாடின பாட்டுதான் சொற்றுனை வேதியன் ஜோதி மாணவன் பொற்றுனை பொருந்த திருநெறி கைத்தொழல். கட்டியனை கூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நல்ல துணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு ஒரு பாடல் பாடினாரு. ஸோ இவங்க பாடின ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றோடு நமக்கு ஒரு தெரப்பட்டிக் மெசேஜ் இருக்கு. Yeah? I also don't know the plan. Oh, I don't know. Because I did work. I'm just gonna. Yeah, exactly. Better to have it than. Right. But you know, all of this coming from sound board, right? Yes. நண்பர்கள் அனைவரையும் அடியனது மதிய வணக்கம். அடியன் அமெரிக்க சைவ சித்தாந்த இப்பொழுது இது நாங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15 மணிக்கு ஜூம் வழியாக தொடர்ச்சியாக சில ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். அதை மட்டுமின்றி ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கணேசா கோவிலில் திருமுறை நம்ம நேரடியாக செய்து வருகின்றோம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடியனையோ அல்லது பாலகியாரையோ தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொரு மூலமாக முறையாக கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் டாலா சைவ சித்தாந்த சபை சமூகங்களிடம் சேர்ந்து ஏற்கனவே திருமுறை வகுப்பு நடைபெறுகிறது. அதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடியனையோ அல்லது விவேகையா அல்லது பாலகையாவை அல்லது பிரபாகையை தொடரலாம். நன்றி. திருச்சி ஒரு அருமையான நிகழ்வு வந்து ரொம்ப சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதே சந்தோஷத்தோட லெட் மீ இன்ட்ரோடியூஸ் சமிதா. சமிதா இஸ் 9th grade. அவங்க வந்து தமிழ்ல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்.
நம்ம as a parent நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஃபோர்ஸ் பண்றோம் குழந்தைங்கள, இல்ல செய்ய குழந்தைங்களுக்கும் நம்மளோட விஷயங்கள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க எவ்வளோ அழகாக சொன்னாங்க, எனக்கு வில்லு பாட்டு எனக்கு நான் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ நம்ம எல்லாருமே இன்னும் முனைப்போட இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம இன்னும் நிறைய ஊக்குவிப்பு கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு கலைகள், மரபு கலைகள் எல்லாமே அடுத்த சந்ததிக்கு பெரிய கான்ஃபிடன்ஸோட போய் சேரும். இப்போ அடுத்த நிகழ்ச்சி ரெடியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் again சேம் தகரடப்பாவே சொல்லிட்டு எல்லாரும் கீழே வந்து உட்காருங்க, அழகா என்ஜாய் பண்ணலாம். அப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் கேட்கும். ஸோ தயவு செய்து ரெக்வஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், திருமுறை பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் அழகா உட்காந்துக்கிட்டீங்கன்னா அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பார்க்கலாம். அடுத்து நமக்காக முப்பெரும் தேவியர் ரெடியாகி ஜம்முன்னு வந்திருக்காங்க. We welcome முப்பெரும் தேவியர் on the stage. I guess not. We welcome முப்பெரும் தேவியர் program by Idiya Shanmuga Sundaram, Sai Lakshmi and Anju. It's a Bharatanatyam dance about Durga, Lakshmi and Saraswati. शिवशक्त्यायुक्तो यदि भवति शक्तप्रभवितुम् जननी जननी जगमनी अगमनी जननी जननी जगमनी अगमनी जगत्कारिणी परिपूरणिनी जगत्कारिणी परिपूरणिनी
பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அகஸ்தியர் கலைமன்றத்துக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பாக எனக்கு தோணுது. ஹியூஸ்டனில் வந்து பாரதியார் கலைமன்றம்னு ஒரு அமைப்பு இருக்குது. 50 வருடமாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த அகஸ்தியர் கலைமன்றம் அதே மாதிரி நீண்ட காலம் வந்து நல்ல ஒரு சேவையை செய்யும் மக்களுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் நான் இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அந்த என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நாங்கள் யார் எதுக்காக இங்கே நான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் தாரகராம். நாங்கள் வந்து உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, we are constructing மாரியம்மன் கோவில். இங்கே சமயபுரம் மாரியம்மனுக்கு கோவில் அமைக்கிறோம். ஸோ அந்த கோவிலுடைய அமைப்பை சேர்ந்தவங்க தான் நாங்கள். ஸோ அகஸ்தியர் கலைமன்றத்தையும் மாரியம்மன் கோவிலையும் கல்ச்சரையும் கலாச்சாரத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா it is all integrated. So we are going to support each other and we are going to make this to the next generation. இது ரிலீஜியஸாக எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், ஒரு கல்ச்சராக எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், ஒரு ட்ரெடிஷனாக எடுக்கிறதுனா நீங்கள் எடுத்துக்கலாம். The effort like Balaji, Kannan, Senthil, and sorry if I miss someone's name, the entire organization of அகஸ்தியர் கலைமன்றம் அவங்க பண்ணுறது எல்லாமே இல்லை. நாங்கள் இன்றைக்கி தான் மாரியம்மன் கோவில் குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடுன்னு எடுத்துட்டு வர முயற்சி எல்லாமே யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தான். அடுத்த தலைமுறைக்கு இந்த கல்ச்சரும் இந்த ட்ரெடிஷனலும் போகணும்னா இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த விஷயம் தான் நாளைக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. அந்த ஒரு சின்ன முயற்சி தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது. அதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்து உங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் இது மாதிரி கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்க வச்சு உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்டையும் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது பெரிய ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அண்ட் அப்ளாட்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் and all the teachers of the dance school and music school for coming and supporting this. So மாரியம்மன் கோவிலை பற்றி குயிக்காக ஒரு 2 விஷயம் சொல்லிக்கிறேன். We are going to do the temple initial construction early next year. தை மாதம் பிறக்கும்போது ஒரு இனிஷியல் பிளான் ஒன்று பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கிறோம் பிளானில் இருக்கும். அதுக்கான முயற்சியாக சின்ன சின்ன நிதி திரட்டல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஒரு முயற்சி தான் வரும் நவம்பர் 15ஆம் தேதி திருவிளக்கு பூஜை மாரியம்மன் கோவிலுக்காக நடத்த இருக்கிறது. இது வந்து பிளேனூரில் நடக்க இருக்குது. நீங்கள் எல்லாரும் வரணும், வந்து நல்லபடியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை தரணும். அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்கள் அகஸ்தியர் கலைமன்றத்துக்கு கொடுப்போம். ஏன்னா இது ரெண்டையும் நாங்கள் பிரித்து தனித்தனியாக பார்க்க விரும்பலை. There is a lot of connecting points and integrated points are there between these two organizations. ரெண்டுமே non-profit organization 501c3. We are doing this for our next generation. I hope you all come and support both the organization and we will definitely support Agasthyar Kalaimandram. Thank you once again for everyone for coming today and making this event very successful. Thank you so much. பெரும் தேவியர் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு காரைக்கால் அவர்களுக்கும் நம்மளுடைய கலைமன்றத்தோட நோக்கத்தையும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய முன்னெடுப்பும் ரொம்ப அழகாக சமரைஸ் பண்ணி நமக்கு எல்லாருக்கும் சொன்னார். ஸோ இப்போ வந்து நம்ம சமத்தா பாட்டு பார்த்துட்டோம், அப்புறம் வில்லு பாட்டு, கிராமிய நடனம், எனக்கு என்னமோ ஊருக்கே போன மாதிரி ஒரு வைப் வருது. ரொம்ப ஜாலியாக உட்காந்து அப்படியே ரசிக்கிற மாதிரி ஏதாவது இருக்காமா? கவலை ஏற்படாதீங்க ஆண்டி, உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஏன்னா அடுத்து உங்களுக்காக ஒரு அழகான அம்பக் மெலடி கொடுத்து அசத்த வராது நம்ம டெக்ஸஸ் தேசி டியூன்ஸ். சூப்பர். இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக அன்வைன் பண்ணுறதுக்காக நமக்குன்னே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் டெக்ஸஸ் தேசி டியூன்ஸ் லைட் கான்சர்ட். ப்ளீஸ் வெல்கம். அப்படியெல்லாம் ஃபோன்லாம் தள்ளி வச்சுட்டு ஜாலியாக மனசார சூப்பராக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
வந்தாச்சுன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சி அவங்களுக்காக ஆர்ஜி உமா அண்ட் சமிதா நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவாங்க. இது வரைக்கும் வாய்ப்பு